ஹே கைஸ், வெறும் 3 நிமிஷத்தில் டேஸ்டான முட்டை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வில் ஒரு தாச்சி வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு தாச்சி நல்லா சூடேறினதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக சீரகம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே செஞ்சிடலாம். ஸோ வெங்காயத்தை நம்ம சேர்த்தாச்சு, நல்லா பிரட்டி விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம சால்ட்டு சேர்க்குறப்போ அது டக்குன்னே வதங்கிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறதுக்குமே வெங்காயத்தோட டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா உதிரி உதிரியாக வெங்காயம் வரணும். அது வரையுமே நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அந்த கலர் சேஞ்ச் ஆகுறதுக்காக தான். வேணும்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஸோ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை பொத்து ஊற்றிக்கிட்டேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் மெயினு, கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். முட்டையுமே உதிரி உதிரியாக வரணும். முட்டை தனியாக, வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ தான் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்க வேண்டியது தான். அண்ட் தென் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் அல்லது